தமிழ்நாட்டில் தமிழ் தாய்க்கு 3ஆம் இடமா? தமிழ்நாட்டிற்கு ஒரு சாவக்கேடு தமிழர் தான், தமிழனுக்கு எதிரி தமிழன் தான். அப்போ தமிழர்களுக்கு வெட்டி கட்டிய ஒருத்தர் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டோம். ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மாநில பாடல் இருக்கு. குறிப்பாக தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கு நம்மளுடைய மரபா இருக்கு. அதாவது தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலில் பாடணும், இரண்டாவது வந்தே மாதரம், மூன்றாவது தேசிய. அது அந்த ஆர்டர்லாம் மாற்றிக்கலாம். மத்திய அரசு நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் இதை ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை இதை பாடுவாங்க அப்படிங்கிறத நீ உறுதியாக சொல்லலாம். தமிழர் கழக நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளரான சுபேர் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், இந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு தமிழ்நாட்டில் அதிக பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு, இந்திய அளவில் கூட பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ தமிழ்தாய் வாழ்த்து முன்னாடி பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆளுநர் அவர்கள் ஒத்து போவாரா சார்? இல்லை, முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் எழுதின தமிழ்தாய் வாழ்த்து 1970 இது தமிழ்நாட்டினுடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக இது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அதான் தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசு விழாக்களாக இருக்கட்டும், பள்ளி கல்லூரிகளாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே முதலில் தமிழ்தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய கீதம். இதுதான் நம்மளுடைய புரோட்டோக்கால். 1971 70 நம்ம அதான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். அதில் பார்த்திங்கன்னா யாரையும் தனிப்பட்ட முறையில் நம்ம குறைத்து மதிப்பிடுறதோ, எல்லோரும் இன்புறம் இருக்க வேண்டும் தான் பாடுறோம். அப்போ தமிழ்தாய் வாழ்த்துங்கிறது எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இணக்கமான பாட்டு தான். ஒரு வெறுப்பு பாட்டோ, யாரையும் தாழ்த்தி பாடுற பாட்டோ அப்படிலாம் கிடையாது. அதில் கூட ஆரிய திராவிடன் இருந்த வார்த்தைகள்லாம் கூட நீக்கிட்டு அது யாரையும் தாக்குற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு உருவாக்கப்பட்ட பாட்டு தான். மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுடைய மனோன்மணியம்ங்கிற ஒரு நாடகத்தில் முழு பாடலிருந்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அதை தமிழ்தாய் வாழ்த்தாக மாற்றுறாங்க. அது 1970 அது நடைமுறையில் இருக்குது. 2021 அது ஒரு ஜியோ கொண்டு வராங்க. இதை கட்டாயமாக்குறாங்க. 2021 தமிழ்தாய் வாழ்த்து முதலிலும் அது நடைமுறையில் இருந்தாலும் இது கட்டாயப்படுத்துகிறாங்க. கட்டாயமான ஒரு ஜியோ போடுறாங்க. அதுதான் தொடர்ந்து இருக்குது. இப்போ மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்தே மாதரத்தை ஒரு தேசிய கீதம் மாதிரி அதுக்கு முன்னாடி பாடணும், நிகழ்ச்சியில் முன்னாடி வந்தே மாதரம் பாடணும், இறுதியில் தேசிய கீதத்தை பாடணும், அவங்க ஒரு ஜீவோ கொண்டு வராங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாநில பாடல்கள், அதை மீறி நம்ம பண்ணக்கூடாது. இது தமிழ்தாய் வாழ்த்து. இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் என்னென்னா, கவர்னர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா, வந்தே மாதரத்தை முதல்ல பாடுறாங்க, ரெண்டாவது தேசிய கீதம் பாடுறாங்க, மூணாவது இடத்துக்கு தமிழ்தாய் வாழ்த்து போயிருக்கு. ஆளுநர் நடத்தக்கூடிய பட்டமளிப்பு விழாவாக இருக்கட்டும், ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கட்டும், மத்திய அரசு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அதெல்லாம் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இதுக்கு கடுமையான எதிர்ப்பு சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தொடர்லையும் கூட இதை அவங்களும் இதை ஒரு சட்டமாக்கிட்டாங்க. வந்தே மாதரத்தை அவமதித்தா 3 வருஷம் வழக்கு அப்படிங்கிற மாதிரியான கடுமையான சட்டத்தை எல்லாம் போட்டு வந்தே மாதரம் பாடணுங்கிறத ஒரு கட்டாயப்படுத்திருக்காங்க. அது அவங்களுடைய நிலைப்பாடு, அது தவறு கிடையாது. ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மாநில பாடல் இருக்குது. குறிப்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு நம்மளுடைய மரபாக இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும், தமிழ் ஆர்வலர்களும் எல்லாரும் சொல்கிறோம், இது தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும். தமிழ்நாட்டில் தமிழ் தாய்க்கு 3ஆம் இடமா அப்படின்னு எல்லாரும் ஒரு கேள்வியை வைக்கிறப்ப, இன்னைக்கு தாவேக அரசாங்கம் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அதாவது தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடணும், இரண்டாவது வந்தே மாதரம், மூன்றாவது தேசிய. அது அந்த ஆர்டர்லாம் மாற்றிக்கலாம். முதலில் ஒரு நிகழ்ச்சியில், அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பள்ளி கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடணும் அப்படின்னு கொண்டு அதை இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அந்த தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. தமிழ்நாட்டினுடைய அந்த வளமை பெருமையெல்லாம் சொல்லிட்டு இதை நம்ம கொண்டு வரோம்னாரு. அது விவாதத்துக்கு விடப்பட்டு அது ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. இனி ஆளுநர் பண்ணுவார்னா, மத்திய அரசு நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் இதை ஃபாலோ பண்ணுவாங்களான்ங்கிறது தெரியல. இப்போ ஆளுநர் ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு போகிறாரு, ஆளுநர் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு, இல்லை மத்திய அரசு அலுவலகங்களில் இதை ஃபாலோ பண்ணுவாங்களாங்கிறது தெரியாது. குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை இதை பாடுவாங்க அப்படிங்கிறத நீ உறுதியாக சொல்லலாம். சரி, இப்போ மத்திய அரசில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. இன்றைக்கி மத்திய அரசில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்து கடைசியாக பாடணும்னு எப்பயுமே சொல்ல கிடையாது, வந்தே மாதரத்தை முன்னாடி பாடணும், அதுக்கப்புறம் எனக்கு தேசிய கீதை பாடணும், அதுக்கப்புறம் இதை பாடணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் இதை கடைசியாக பாடணும்னு சொல்லலைன்றாங்க. 2 பாட்டு பாடி அப்புறம் இது கடைசி தானே சார்? 3 2 1 1 2 3 அந்த எப்படி ஆர்டரை பார்த்தாலும் அப்படி தான் வரும். தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, ஒரு பண்பாடு இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் இன்றைக்கி கூட மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னார், இன்றைக்கி உலக நாடுகளில் தமிழர்கள் வாழாத நாடே கிடையாது. நீங்கள் உலக வலைப்படத்தை எடுத்துக்கிட்டால் எல்லா நாட்டையும் தமிழர்கள் வாழ்கிறாங்க, மிக உயரிய பதவியில் இருக்கிறாங்க, தமிழ் பேசக்கூடியவர்களாக இருக்காங்க. தமிழுக்கு அவ்வளோ பெரிய ஒரு தொன்மை இருக்குது, வரலாறு இருக்குது.
வரலாற்றை நம்ம உலக வரலாற்றை எழுத ஆரம்பித்தா தமிழ்ல தான் தொடங்கணுங்கிற சில ஆராய்ச்சிகள்லாம் கூட சொல்லுது. நம்ம கீழடி பெருணை மாதிரியான அந்த ஆராய்ச்சிகளில் அந்த காலத்திலே தமிழர்கள் வந்து வாட்டர் ஃபில்டர் போட்டிருக்காங்க. இயற்கையான வாட்டர் ஃபில்டர். கூம்பு வடிவத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கீழடியில் போய் பார்த்தீங்கன்னா தண்ணியே ஒரு பெரிய கூம்பில் உள்ளே ஊற்றி அது ஃபில்டர் ஆகி கீழே கீழே வந்து அதில் குடிச்சிருக்காங்க, தண்ணி குடிச்சிருக்காங்க. இயற்கையான முறையில் ஃபில்டர் பண்ணி தண்ணி குடிச்சிருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முன்னோடி கலாச்சாரமாக இருக்குது. அதெல்லாம் அதுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு மொழி. இன்னொரு கூடுதல் தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போகணும், நிறையா போகலாம். உலகத்தின் முதல் மனிதர்கள் பேசியது தமிழன் தான்றாங்க. ஏன்னா இந்த ஆதம் மலை அப்படின்னு ஒன்று இருக்குது இலங்கையில். அப்போ இலங்கையும் தமிழ்நாடும் ஒரே இதாக தான் இருந்துச்சு. அந்த பாலம் இருந்தது. ஆடம் பிரிட்ஜுன்றாங்க, அப்புறம் ராமர் பாலம்ன்றாங்க. ஒரு பாலமாக தண்ணிக்குள்ள பின்னாடி மூடிச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000-5000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாலம் இல்லாமல் தமிழ்நாடும் இலங்கையும் ஒரே இடத்துல இருந்துச்சு. அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு மலை, அதை வந்து ஆடம் மவுண்ட் அப்படிங்கிறாங்க, ஆதம் மலைங்கிறாங்க. அங்கே தான் முதல் மனிதர்கள் பிறந்தாங்கன்றாங்க. அப்போ அங்கே முதல் மனிதர்கள் பிறந்தாங்கன்னா அந்த முதல் மனிதர்கள் பேசக்கூடிய மொழி தமிழ் மொழியாக தான் இருக்கும். அப்போ உலகத்தின் முதல் மனிதன் பேசிய மொழி தமிழாக இருக்குங்கிற ஒரு ஆராய்ச்சியும் இருக்குது. அது முழுவதுமாக ஒன்றும் முடியல, அது ஆராய்ச்சியில் இருக்குது. பல பேர் அதை இருக்குங்கிறாங்க, சில பேர் அதுக்கு கருத்து மாறுபட்ட கருத்து சொல்கிறாங்க. இப்படி ஒரு பழமையான தொன்மையான ஒரு மொழி, அதை வந்து நீங்கள் 2ஆம் இடத்துக்கோ 3ஆம் இடத்துக்கோ தள்ள விட்டீங்கன்னா எப்படி பண்ண முடியும்? இன்றைக்கி உலகத்தினுடைய தலை சிறந்த நிறுவனங்கள் தமிழர்கள் இருக்கிறாங்க, தமிழை கொண்டாடுறாங்க. இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னது கூட இந்த விஷயத்தில் எங்களுக்குள்ள மாறுபாடே கிடையாது. இன்றைக்கி இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் இந்த விஷயத்தில் நாங்கள் வந்து மாறுபட்டு நிற்க மாட்டோம், எல்லாரும் ஒன்றும் ஒரே அடியில் நிற்போம் அப்படிங்கிறது ஒரு ஒற்றுமை இன்னைக்கு காமிச்சிருக்காங்க. உண்மையிலே அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் மூத்த மொழி அப்படின்னு சொன்னாவே அது தமிழ் மொழி தான் அப்படின்னும் போது ஏன் வந்து இதை வந்து மக்கள் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களா மத்திய அரசு? ஒரு மொழி அழைச்சா தான் அவனுடைய கலாச்சாரத்தை அழிக்க முடியும். இப்போ நீங்கள் அவனுடைய கலாச்சாரத்தை அழிக்கணும் அப்படின்னா அவனுடைய முதல்ல அழிக்க வேண்டியது மொழி தான். ஹிட்லர் என்ன பண்ணுவாராம், ஒரு நகரத்தை படையெடுக்க போகிறப்ப முதலில் அங்கே இருக்கக்கூடிய ரேடியோ ஸ்டேஷன் தான் அடிப்பாராம். அப்போ தகவல் தொடர்பு துண்டிச்சிட்டா தான் அந்த மக்களையும் வந்து நீங்கள் வந்து கைப்பற்ற முடியும். அப்போ ஒரு மனிதனுடைய மொழி அழிச்சா தான் அவனுடைய வரலாறை அழிக்க முடியும். ஏன்னா வரலாறு இங்கிருந்து தான் தொடங்குன்னு நம்ம சொல்கிறோம், இல்லை வடக்கிருந்து தான் தொடங்குன்னு அவங்க சொல்கிறாங்க. வரலாற்றை அழிக்கணும்னா மொழி அழிக்கணும். அது எப்படி நம்ம இன்றைக்கி விடுவாங்க? இன்றைக்கி எத்தனையோ தமிழ் மொழி பற்றாளர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை பேர் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி விட்டு கொடுக்க முடியும்? வரக்கூடிய ஆதாரங்கள்லாம் நமக்கு சாதகமான ஆதாரங்களாக வந்துட்டு. அப்போ ஒரு மொழியை அழிச்சா தான் ஒரு இனத்தை, ஒரு வரலாறை, ஒரு மொழி அழிக்கலாம், அப்புறம் ஒரு வரலாறு அழிக்கலாம். வரலாறு இல்லாத ஒரு இனத்தை ஈஸியாக அழிச்சிடலாம். இதுதான் அந்த ஆர்டர். மொழியை அழிக்கணும், அப்புறம் அவருடைய வரலாறு அழிக்கணும், அதுக்கப்புறம் அந்த இனத்தை அழிச்சிடணும். அப்போ அந்த இனமே இல்லாமல் போயிடும். சரி, இப்போ வந்து நம்ம தமிழை வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். நம்ம வந்து அதை எப்படி சொல்றது, ஒரு தமிழ் தான் நம்ம நாட்டில் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து நம்ம நிலைப்பாடாக வச்சிருக்கணும்னா நம்ம என்ன விஷயத்த பண்ணணும்? இப்போ வருத்தமான ஒரு செய்தி என்னன்னா, இன்றைய தலைமுறைகளுக்கு தமிழ் சரியாக அவங்களால பேச முடியல, தமிழ் சரியாக எழுத முடியல, தமிழில் தான் படிக்கிறாங்க. இதை இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் வந்து சிறப்பு கவனம் எடுக்கணும். நிறையா தமிழ் பேச்சு போட்டிகள், கவிதை போட்டிகள், இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் அவங்க நிறையா என்கரேஜ் பண்ணி தமிழை வளர்க்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா இருக்கக்கூடிய ஒரு தலைமுறைக்கு சரியாக தமிழ் எழுத முடியல, அவங்க தமிழ் படிக்கிறாங்க, இருந்தாலும் ஃப்ளூவெண்ட்டாக அவங்களாம் எழுத முடியல, ஒரு ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியல, சில விஷயங்கள் தயங்குறாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி நிகழ்ச்சியில் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தணும். இந்த மாதிரி இந்த பிள்ளைகளை வந்து தமிழ் திருக்குறள் ஒப்பித்தல், பாரதியார் பாட்டுகள், கவிதைகள், இந்த மாதிரி கட்டுரை, பேச்சு போட்டி, இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்கூல்ல இருந்து கொண்டு வரணும். ஏன்னா ஒரு மொழி அழிஞ்சதுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து அடுத்த வரலாறு அழிச்சிடலாம். இன்றைக்கி அவங்க எழுதுகிறாங்க, பெருசாக அவங்களால பேச முடியல, அப்போ ஆங்கிலம் கலந்து தான் பேசுகிறாங்க. நம்மளுக்கே அப்படி தான் வருது வச்சுங்க. அதை வந்து இன்னும் போக 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 வந்து என்னென்னா ஒரு 60-40 இருக்குது. இப்போ தமிழ் இங்கிலீஷ் கலந்து பேசுவோம். இன்னும் கொஞ்சம் நாளில் போச்சுன்னா 80-20 ஆயிரும். 80% இங்கிலீஷில் பேசுவோம், 20% மட்டும் தமிழில் பேசுவோம். அது ஒரு பெரிய அவலம். அப்படியே போச்சுன்னா மொழி போயிடும். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் வந்து இதுக்கு சிறப்பு கவனம் எடுத்து இந்த மாதிரியான அடுத்த தலைமுறைக்கான தமிழை வளர்த்தெடுக்கக்கூடிய நிறைய பயிற்சி அரங்குகளை நடத்தணும். அது உண்மையிலே கட்டாயம் பண்ண வேண்டிய இடமா இருக்குது. இப்போ
சார் தமிழ்நாட்டில் வந்து நிறைய பழமையான விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் அதில் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட தமிழர்கள் பேர் வந்து எப்பயுமே அந்த கல்வெட்டில் வந்துருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த கல்வெட்டெல்லாம் நீக்கிட்டு இப்போ புதுசாக வந்து நார்த் இந்தியன்ஸோட பேரில் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, உண்மை? அது உறுதிப்படுத்தப்படாத தகவல். நம்மள்ட்ட ஒன்றும் ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் அப்படி உடனேலாம் மாற்ற முடியாது. இங்கே விட்டுறவும் மாட்டாங்க. அரசியல் கட்சிகள் இருக்குது, சமூக ஆர்வலர் இருக்கிறாங்க, தமிழ் ஆர்வலர்கள் இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டுற மாட்டாங்க. அப்படி நடக்கிறது இப்போதைக்கு அது நடக்கலை. அதாவது ரூமராக இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அது ஆதாரங்களை பாதுகாக்கக்கூடிய வேலையில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, ஏன் மத்திய அரசுல வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் போயிட்டு அங்க அந்த ஆட்சியை வந்து பிடிக்கல, ஏன் கர்நாடகா அந்த சைட்ல இருந்து மட்டும் வந்து பிடிச்சிருக்காங்க சார்? தமிழ்நாட்டிற்கு ஒரு சாவக்கேடு தமிழர் தான். தமிழனுக்கு எதிரி தமிழன் தான். எத்தனையோ வாய்ப்புகள் வந்துச்சு. மூப்பனாருக்கு வந்துச்சு ஒரு முறை. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு வந்துச்சு. அவரெல்லாம் நீ பிரதமராகக்கூடிய வாய்ப்பு வந்துச்சு. அதை கெடுத்தது இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில தமிழர்கள் தான். அது யாருன்னு தெரியும். அப்போ தமிழர்களுக்கு வெட்டி கட்டிய ஒருத்தர் வந்து இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டோம். ஐயா மூப்பனார் அவருக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு. நடக்க முடியாமல் போச்சு. அதனால் பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகாவை சேர்ந்த தேவகவுடா பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அப்புறம் நரசிம்மராவ் ஆந்திராவை சேர்ந்த ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தார். குஜராத் இருந்தார். பல மாநிலங்கள், தென் மாநிலங்கள்ல இருந்து நம்ம நீண்ட நாட்டில் இருந்தவர் 5 வருஷம் பிரதமராக இருந்தவர் நரசிம்மராவ் மட்டும்தான். மற்றபடி தமிழ்நாட்டுக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு. அன்றைக்கி இருந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் உள்ள ஒற்றுமை இல்லாத விளைவு ஒரு வாய்ப்பு மிஸ் ஆகி போச்சு. சார், இந்த நீட் தேர்வு கூட தமிழர்களுக்கு அகெயின்ஸ்டா உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படின்னு பேசிக்கிறாங்களே. இல்லை, நீட் தேர்வே அதுக்கு ஒரு பெரிய ஸ்கேம். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு வியாபாரம் இருக்குது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி நீட் வணிகம் நடக்குதுங்கிறாங்க. நீட் தேர்வு நடத்தக்கூடிய அந்த கோச்சிங் சென்டர் மூலியமாக 5 லட்சம் கோடி, 20 லட்சம் பேருக்கு இந்த வருஷம் எழுதுறாங்க. குறைஞ்சபட்சம் 20 லட்சம் டு 25 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஆனால் ஒரு பிள்ளை வந்து +1 அந்த காலேஜில் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனுக்கு போயிருக்கு. 2 லட்ச ரூபா, 2 வருஷத்துக்கு படிக்கிறதுக்கு 4 லட்ச ரூபா. குறைஞ்சபட்சம் 25 லட்சம் பேர் எழுதுனாலும் எவ்வளோ ஆகும்? எவ்வளோ பணம் இதில் வந்து பொருளுது. அப்போ இதில் என்னென்னா தகுதியை தீர்மானிக்கிறதுக்கு தான் தேர்வுங்கிறாங்க. தகுதியை தீர்மானிக்கிற தேர்வாக இருந்தால் 720 மார்க்கு தேர்வு நடக்குது. இப்போ ஒரு குழந்தை 2 இன்ஸ்டியூட்லேயே போய் 2 வருஷம் படித்து ஒரு 500 மார்க் வாங்கினா அந்த பொண்ணுக்கு அரசாங்க பையனோ பொண்ணுக்கு அரசாங்க கோட்டாவில் கிடைக்காது. அப்போ ப்ரைவேட் காலேஜில் தான் போகணும். ப்ரைவேட் காலேஜில் போனால் பணம் கட்டி தான் படிக்கும். அப்போ பணம் உள்ளவர்களுக்கு தான் வந்து அங்கே வாய்ப்பார். 500 மார்க் எடுத்த பணம் இல்லாத குழந்தை டாக்டர் ஆக முடியாது. 400 மார்க் எடுத்த பணமுள்ள குழந்தை டாக்டர் ஆகும். இது எங்கே தகுதி? யார் தகுதி தீர்மானிக்கிறார்? பணம் தான் தகுதி தீர்மானிக்கிறது. இதைத்தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம். நீட் தேர்வு, நீட்டை எதிர்த்த முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். பல மாநிலங்கள் அமைதியாக இருந்தாங்க. இதை பற்றி என்னன்னே தெரியாமல் இருந்தாங்க. இன்றைக்கி வடநாட்டில் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க. வடநாட்டில் இன்றைக்கி போராட்டங்கள் நடக்குது. நீட்டில் லீக்கேஜ் நடக்குது. நீட் தேர்வு முறைகளை குளறுபடி நடக்குது. நம்மளை பொறுத்தவரைக்கும் நீட்டே குளறுபடின்றோம். அவங்க தேர்வு குளறுபடிக்கிறாங்க, நம்ம நீட்டே குளறுபடிக்கிறோம். அதை முதலில் உயர்த்தி சொன்னது அந்த அம்மையார் ஜெயலலிதா. முதல்ல கொண்டு வந்தாலும் சொன்னாங்க, நீங்கள் வாட்டுக்கு நீட் கொண்டு வந்தீங்கன்னா என் பிள்ளைங்க ப்ரிப்பேர் பண்ண வேணாமா? கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்குறாங்க. 1 வருஷம் நீட்டு விலக்கு. அதுக்கு அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு எடப்பாடி ஆட்சி வந்தது. அதுக்கு பிறகு அப்படி நீட்டை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. வேறு வழி இல்லாமல் கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி நீட் நடக்குது. இன்றைக்கி கோச்சிங் சென்டரில் 10ஆம் வகுப்பு முடித்தோம் நேராக போய் பிள்ளைங்க சேர்ந்துருது. காசு உள்ள பிள்ளைங்க 2 வருஷம் 2 லட்சம் 2 லட்சம் 4 லட்சம் கட்டி கோச்சிங் படிக்குதுங்க. ஒரு அட்டெம்ப்ட் அடிக்குதுங்க. மார்க் நினச்ச மார்க் வரல, திருப்பி 1 வருஷம், அதுக்கு 2 லட்சம். பணம் உள்ள பிள்ளைங்க கட்டி படிக்குங்க. நல்ல திறமை உள்ள பிள்ளைங்களாக இருந்தால் அந்த 700 அந்த 1 வருஷத்துக்குள்ளான அந்த கட் ஆஃபை ரீச் பண்ண முடியலன்னா ப்ரைவேட் காலேஜில் போய் சேர முடியாது. காசு இல்லை. எத்தனையோ இந்த வருஷமே நம்ம நிறையா பிள்ளைகளை பார்க்குறோம். இந்த வருஷம் 2 தடவை எழுதியிருக்காங்க எக்ஸாம். அது சொல்லுங்க, 1 வருஷம் போன முறை எழுதுறப்ப நல்லா இல்லை, இந்த முறை தப்பாக கம்மியாக வந்திருக்கு மார்க்கு. அப்போ இந்த நீட் தேர்வு முறைகளில் நீட் தேர்வு மட்டும் கிடையாது, யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஆர்பியாக இருக்கட்டும், டிஆர்பியாக இருக்கட்டும், மத்திய அரசு நடத்தக்கூடிய அத்தனை தேர்வுகள்லையுமே நிறைய குளறுபடிகள் சமீப காலமாக போய் இன்றைக்கி ஹரியானாவில் ஒரு ஜார்க்கண்டில் பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் 15 நாளாக நடந்துட்டு இருக்கு. அந்த மாநிலத்தினுடைய இவரை தேர்வு அதிகாரியை கைது பண்ணியிருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த சிஸ்டத்தை செலுத்தி வச்சுருக்காங்க. இதைத்தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நீட் வேணான்னு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே அதை வந்து எதிர்த்துட்டு தான் இருக்கிறோம். சரி, இப்போ வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய கட்சிகள் வந்து இருக்குது. அதாவது மத்திய அரசு எதிர்க்கிறதுக்கான ஒரு வலுவான கட்சிகளும் நம்ம இதில் இருக்குது அப்படின்னும் போது ஏன் வந்து நம்மளால் மத்திய அரசு வந்து எதிர்த்து எதுவும் பண்ண முடியல? சரி, ஏன்னா காவேரி பிரச்சனை இருக்குது, இந்த நீட் இஷ்யூ இருக்குது, நிறைய இஷ்யூக்கள் இருக்குது. ஏன் நம்மளால் வந்து ஒரு முழுமையாக அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியல? இல்லை, நமக்கு மெஜாரிட்டி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி சேர்த்து 40 MP தான், 39+ தான்.
இந்த 39-40 எம்பிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு தீர்மானத்தை எப்படி இது பண்ண முடியும்? இப்போ வலுவான அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய தயவோடு தான் டீலிமிட்டேஷன் போன முறை கொண்டு வந்தப்போ காங்கிரஸ் தயவோட அதை முறியடிச்சிட்டோம். இப்போ திருப்பி டீலிமிட்டேஷன் கொண்டு வருவாங்க. இப்போ திமுகவோட நிலைப்பாடு என்னங்கிறது தெரியல. காங்கிரஸுக்கு 100 எம்பி இருக்குது. 100 எம்பிகள் வாக்களிக்க மாட்டாங்க, மற்ற கட்சிகள் வாக்களிக்க மாட்டாங்க. அப்போ டீலிமிட்டேஷன் கொண்டு வர மாட்டாங்களா என்னங்கிறது அப்புறம் தான் தெரியும். அப்போ அந்த தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் 39-40 எம்பிகள் இருக்காங்க. இதைத்தான் மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இப்போ டீலிமிட்டேஷன் கொண்டு வந்து என்ன பண்ண போகிறாங்க? வடநாட்டில் அதிகமான எம்பிகள் அடிக்கும், விகிதாச்சார அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் அங்கே தொகுதியை வந்து பிரிக்க போகிறாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் பிரிச்சுன்னு என்ன ஆகும்? பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் அதிகமான சீட்ஸ் போகும், நமக்கு தென் மாநிலங்களுக்கு கம்மியாக வரும். தென் மாநிலம் கம்மியாக வந்துச்சுன்னா அவங்களுடைய எம்பிகளை வச்சு அவங்க நினச்சதை நிறைவேற்றிக்கிறாங்க. நம்மளுடைய உரிமைகளை அங்கே பேசுறது கூட ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதான் இப்போ எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை நாங்கள் வந்து எல்லாருக்குமே 50% கொடுக்க போகிறோம். சரி, 50% கொடுத்தாலுமே எங்கள் சிக்கல் வரும். இப்போ தமிழ்நாட்டுக்கு 39 + 40 சீட்டில் ஒரு 50% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னா 40 + 60 சீட்டு. அவங்களுக்கு 120ல் 50% எதில் அதிகமாக போச்சுன்னா 180 சீட்டு. அப்போ எப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து அதில் வந்து ஒரு சிக்கல் வரும். அப்போ நம்ம வந்து ஒரு சின்ன மாநிலம் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 40 சீட்டில் ஒரு சின்ன மாநிலம் தான். அதனால் நம்மளுடைய குரல் பெருசாக அங்கே எடுபட மாட்டேங்குது. ரெண்டாவது, கூட்டணி கட்சிகள் இன்றைக்கி வந்து உடஞ்சி போய் நிற்கிது. இதெல்லாம் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. சரி, இப்போ டீலிமிட்டேஷன் பற்றி பேசுனீங்க. அதில் வந்து என்னன்னா, இப்போ காங்கிரஸ் வந்து டீலிமிட்டேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடவாக்கத்தில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய தானே சார் தொகுதிகள் பிரிக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிறத விட காங்கிரஸ்க்கு அதிகமாக தானே? இல்லை, வட இந்தியாவில் அவங்களுக்கு அதிகமாக தொகுதிகள் கிடைக்கும். தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து இது மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கிறாங்க. இப்போ 1977 சென்சஸ் பிரகாரம் பிரித்தாங்கன்னா அப்பயுமே சிக்கல் வரும். இப்போ சென்சஸ் எடுத்து அதன்படி மக்கள் தொகை பிரித்தாலுமே நமக்கு சிக்கல் வரும். ஏன்னா அந்த வட இந்தியாவில் பூராமே மக்கள் தொகை அதிகமாக இப்போ பெருக்கும் அதிகமாக இருக்குது. அதனால தான் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டம் கொண்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி குடும்ப கட்டுப்பாடு திட்டம்னு கொண்டு வர்றாங்க. அதை கரெக்டாக தென் மாநிலங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விளம்பரங்கள் பண்ணியிருப்பாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ற விளம்பரங்கள்லாம் அதிகமாக படுத்தி இந்த மெட்டர்னிட்டி லெவலை கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு நம்ம கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி பேசியிருக்கிறாரு. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் 3 குழந்தை பெற்றுங்க, மக்கள் தொகை அதிகப்படுத்துங்க அப்படின்னு இன்றைக்கி பேசுகிறாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு பேசுகிறார். அந்த பெர்த் கண்ட்ரோலை நம்ம ஃபாலோ பண்ணதன் விளைவு நம்ம எல்லா வகையிலுமே பின்னாடி போகிறோம். நம்ம கொடுக்குற டாக்ஸுமே வந்து மக்கள் தொகை அடிப்படையில் தான் பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ இந்தியாவிலே டாக்ஸ் கட்டக்கூடிய 2வது பெரிய மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் நமக்கு வர்றது ₹1 25 காசு வருது. அதே ₹1 அங்கே எவ்வளோ போகுது வட இந்தியாவில்? கேட்டால் அவங்க மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, அவங்களாம் இந்தியாவுக்குள்ள தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வைத்து பார்க்குறப்ப சரி, அது கூட ஓகே, அது அந்த ரேஷியோவில். இப்போ நம்ம பிரதிநிதித்துவமே கம்மியாக போகுது, நம்மளுடைய அங்கே கோரிக்கையை அங்கே எடுபடாமல் போகுமே. அப்போ இது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு ஒட்டுமொத்தமாக ஓப்பன் மைண்டோடு பேசி யாருக்கும் பாதிப்பு வராமல் செய்யணும். பட் அதை செய்ய மாட்டாங்க. அவங்க கொண்டு வர நோக்கமே வேறு நோக்கம் தானே. மக்களுக்கு தேவையான புரிதலை தெளிவாக வழங்கிய சுபேர் சார் அவர்களுக்கு நன்றி. நன்றி சார்.